இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். 103வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 103வது வசனம். உண்மையில் அல்லாவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு இரையச்சமுள்ள வாழ்வை மேற்கொண்டிருந்தால் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலி மேலானதாக இருந்திருக்கும். அந்தோ இதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த இவங்களுடைய அந்த பனி இஸ்ராயேலுடைய அந்த குற்ற வரிசையில் ஒரு குற்றத்தை அல்லாஹ் கடைசியாக என்ன சொன்னார்? 102வது வசனத்தில் சூனியத்தை அவங்க மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூனியம் ரொம்ப பாப்புலராக அவங்களுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கு கடைசியாக அல்லாவே ஒரு வானவர்களை அனுப்பி அவங்கள ட்ராப்பை வச்சு அவங்கள கையங்களவுமா அல்லாஹ் பிடிச்சான். ரொம்ப பெரிய ஒழுக்கக்கேடுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படி எந்த வேதத்தை இவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிற இவ்வளோ வழிகாட்டி இத்தனை நபிமார்கள் இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த சூனியத்தை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கரண்ட்டில் நபி இருக்கிறாங்க. அதான் சொன்னல, நபிமார்கள் இல்லாத காலகட்டமே இவங்களுக்கு கிடையாது. ஈராக்கில் இவங்க அடிமையாக இருக்கும்போதும் அப்போவும் நபி இருக்காங்க. அப்போ நபி எவ்வளோ அது போராடி தடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பைபிளில் இருக்குது. அது நமக்கு அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. அது நமக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நம்ம வேணால் அதில் போய் பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ டீட்டெயில் நமக்கு அது தேவையில்லை. மொத்தத்தில் அவங்களுடைய அந்த தராதரம் எவ்வளோ தரம் தாழ்ந்துருச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் அதை பட்டியல் போட்டு வரான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் அவங்க எப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னா, அல்லாவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு இரையச்சமுள்ள வாழ்வை மேற்கொண்டிருந்தால் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் நற்கூலி மேலானதாக இருந்திருக்கும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு வழிகாட்டுறான், அதை வச்சு அந்த வழிகாட்டுதலை வச்சு வாழ்கிறது ஒரு மனுஷனுக்கு லாபமா, இல்லை அந்த வழிகாட்டுதலை அவாய்டு பண்ணிட்டு வாழ்கிறது லாபம்? அவாய்ட் பண்ணிட்டு வாழ்கிறது கைமேல் பலன் தரும். துனியாவில் உடனுக்குடன் அவனுக்கு சில இன்பம் கிடைக்கும். அதுவும் சும்மா ஒரு டெம்பரவரி இன்பம் தான். இதுக்காக எவ்வளோ பெரிய இழப்பை அவன் ஏற்படுத்திக்கிறான். மறுமைங்கிற நிரந்தர வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் சந்திக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இது மேலானதாக இருந்திருக்கும். இப்படி வாழ்கிறத விட அவங்க இப்படி வாழ்ந்துருந்தாங்கன்னா மேலானதாக இருந்திருக்கும். அந்தோ இதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லையா, இதை அறியாமல் போயிட்டாங்களே. இதே தான் இன்றைக்கி நம்முடைய பொசிஷனும். துனியா பின்னாடி இப்போ இன்றைக்கி குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை, அது நமக்கு நஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள்ட்ட எடுத்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க? போய வேலையை பார்த்துட்டும்பாங்க. ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கும்? உல்ட்டாவாக இருக்கும். இப்போ ஒரு வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறது லாபமாக நஷ்டமா? லாபம். ஏன் திடீர்னு 100 பவுன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது, 25 பவுன் 30 பவுன் சடக்குன்னு உள்ளே வருது. அப்போ கல்யாண செலவு பெண்ணு தலையில் கட்டுறது லாபமாக நஷ்டமா? லாபம். அது இல்லாமல் அந்த பையன் எவ்வளோ படிச்சிருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கும்? கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும். இங்கே கீழக்கரை இங்கெல்லாம் போனால் என்ன வீடே கொடுத்துட்றாங்க. சொந்த வீடு ஒன்று கொடுத்து வீடும் கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு. அப்போது அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காகவே அந்த பெண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா அதுக்கே செலவு பண்ணிருப்பார். துபாயில் 20 வருஷமாக இருப்பார். என்னடா பண்ணாருன்னு பார்த்தா 10 லட்சம் கடன் வாங்கினா அதை அடைச்சம்மா. எதுக்கடா கடன் வாங்கினேன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபிரௌன்கிட்ட போய் இவர் அடிமையாக 20 வருஷம் வேலை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். மொத்தத்தில் அப்புறம் என்ன கூட்டி கழித்து பார்த்தா என்ன ஆயிரும்? ஒரு மாப்பிள்ளைட்ட அடிமையாக 20 வருஷம் வேலை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். 20 வருஷம் வேலை செஞ்சு மாப்பிள்ளையுடைய கடன் அடிச்சுக்கார். 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுச்சுன்னா அது அப்படியே போயிடும். டோட்டலாக சொல்கிறேன், அதாவது ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். தீனில் நடக்கிறது லாபமாக நஷ்டமானு கேட்டால், துனியாவில் கை மேலே எதில் பலன் கிடைக்கும்? தீனை விடுறதுல பலன் கிடைக்கும். ஆனால் விட்டா என்ன? எல்லாம் விடுவானா? இதுக்கு கிடைக்கிற ரிப்ளை என்ன? அது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஏன் நமக்கு தெரியாமல் இருக்குது? குர்ஆன் படிக்கிறதில்ல. தீனை விட்டுட்டு வாழ்ந்தவங்க என்ன ஆனாங்கங்கிறது குர்ஆனில் மட்டும்தான் இருக்குது. கண்ணு முன்னாடி தீனை விட்டுட்டு வாழ்ந்தவங்கள நம்ம பார்க்குறோம், எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதன் பக்கம் போகிறோம். ஆனால் அவங்க நாசமாக போன வரலாறுலாம் எங்கே இருக்குது? குர்ஆனில் இருக்குது. அதை நம்ம பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்க மறைவான உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கல்ல. அந்த உலகத்தில் தான் அவங்களுக்கு செருப்படி விழுந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி அந்த சுலைமான் நபி காலத்தில் சூனியம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈராக்கில் ஒரு கும்பல் சூனியம் பண்ணிருந்துச்சுல, அந்த கும்பல் செத்து இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆயிருக்குமா? 2000 வருஷமாக கபூரில் அசாப் நடந்துகிட்ருக்குமா? அப்போ ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்த சூனியம் அவங்களுக்கு இப்போ பெனிஃபிட்டாக இருந்துச்சா இல்லை நஷ்டமாக இருந்துச்சு? அப்போ 2000 வருஷமாக அடி வாங்கிட்டு இருக்காங்களா? 2 மாதம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? 2 மாதம் பெருசா, 2000 வருஷம் பெருசா? இன்னும் உலகம் அழியல.
அது வரைக்கும் கபருல் அசாபு, அதுக்கப்புறம் மறுமை நாளில் விசாரணை, அந்த காலகட்டம் 50,000 வருஷம், அதில் அசாபு, அதுக்கப்புறம் நிரந்தர நரகம். அப்போ எவ்வளோ தூரம் நாசமாக போயிட்டாங்க. அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான், இது வந்து இப்படி வாழ்ந்துருந்தா உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் அறிவு இல்லாமல் பண்ணுறீங்களே அப்படிங்க. அதுக்காக தான் குரானை டெய்லி படிக்கணுங்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம குரான் இப்போ இந்த கிளாஸ் இன்றைக்கி நிறுத்தினோம்னா நாளையில் நம்ம மைண்டு மாறிடும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சா மைண்டு மாறிடும், மறுபடியும் நம்ம மைண்டு இழுத்து உள்ளே விடணும். இப்போ இந்த குரான் கிளாஸ் கூட என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு தடவை இந்த விளக்கத்தோடு பார்த்துட்டிங்களா, அதுக்கப்புறம் விளக்கம் இல்லாமல் குரான் எடுத்து படிக்கும்போது இதெல்லாம் மைண்டில் அப்படியே ஓடிடும். அது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்து படிச்சிங்கனாலும், ஓ இந்த ஆயத்து இதை பேசுது, இந்த ஆயத்து இதை பேசுது, இந்த ஆயத்து இதை பேசுதுங்கிறது அப்படியே அதை ரீடிங் பண்ண ஆரம்பிச்சு எல்லா டைமும் விளக்கம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு டைம் தான் விளக்கம் தேவைப்படும். ஒரு தடவை விளங்கிட்டு அதுக்கப்புறம் டச்சில் இருக்கணும். டச்சு விட்டிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயத்து என்ன பேசுச்சுன்னு எல்லாம் மறந்துடுவோம். அப்போ அதில் டச்சிலே இருக்கும். 100 வசனம் இப்போ படிச்சிருக்கோமா, 100 வசனம் எடுத்து இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்ட்டு அப்போ தான் தெரியும். அதுதான் குரானு கற்றுக்கிறதுக்கான ப்ராப்பர் மெத்தடு. இப்படி கையை பிடிச்சிட்டு அதை சைக்கிள் பிடிச்சி கூட ஒருத்தன் பிடிச்சிட்டே வந்தானே என்ன ஆயிரும், கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே ஓட்ட வேண்டியதான். கையை விட்டால் தான் அவன் சைக்கிள் அவன் ஓட்ட கற்றுக்க முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ குரானோட நமக்கு டச்சு இருந்துகிட்டே இருந்தால் தான் மறுமை சிந்தனை நமக்கு இருக்கும். அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணுங்கிற அந்த நினப்பு இருக்கும். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டு போட்டான்ல, அறியாத வேதத்தை அவங்க பார்க்கறதே இல்லை அப்படின்னு நல்லா குற்றம் சொன்னான்ல. எழுத படிக்க தெரியாத கூட்டமாக இருக்காங்க, வேதத்தை ஃபாலோ பண்ணுறதே இல்லை, வெறும் கற்பனையும் கதைகளையும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆலிம்களை நம்பினாங்க, ஆலிம்கள் தவறாக வழி காமிச்சாங்க, அதுலேயே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்ட்டு. இன்றைக்கி இந்த உம்மத்துக்கு அவங்களுக்காவது ஒரு நியாயம் இருக்குது. ஏன் அந்த வேதங்கள் வந்து மாற்றப்பட்டுருச்சு, நிறைய அழிக்கப்பட்டுருச்சு. குரான் வந்து பியூராக தானே இருக்குது. இந்த சமுதாயம் வந்து விளங்காமல் போகிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதுவும் இல்லாமல் ரம்ஜான் மாதம் என்ன குரானுடைய மாதம், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் குரானுக்கு தானே நல்லா ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். இது நோம்புடைய மாதமா? நோம்புடைய மாதம் கிடையாது. குரானால் நோன்பு வைக்க சொல்கிறான். நோம்புனால குரான் கிடையாது. குரான் இந்த மாதத்தில் இறங்கலைன்னா ரம்ஜானில் நோன்பு வந்திருக்காது. நோம்புங்கிறது அதுவும் இல்லாமல் நோம்புடைய எங்கெல்லாம் நோன்பு எங்கெல்லாம் குரான் வேதம் இறங்குதோ அந்த மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லியிருப்போம். இந்த சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் மூசா நபி 30 நாள் வர சொன்னானா, அது என்ன 30 நாள்? அவருக்கு 30 நோன்பு. தௌராத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் கூப்பிட்டால மலைக்கு, அங்கே 30 நோன்பு வைக்க வச்சு அதுக்கப்புறம் புக்கு கொடுத்து அனுப்புகிறான். புக்கு வாங்கணுன்னா 30 நாள் பட்னி கிடக்கணும் அல்லாட்ட, அப்போ தான் வந்து கொடுப்பான். சாதாரணமாக நீ போய் வழிகாட்டணுன்னா போட வேலையை பட்டுன்னு போகும். உட்காரு, சாப்பாடு இல்லாமல் உட்காரு, எல்லாம் கொடுன்னு கெஞ்சிட்டே இருந்தால் தான் 30 நாள் கழித்து கொடுப்பான். அதுலேயும் அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்தார்ல சீக்கிரமா, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு 10 நோன்பு சேர்த்து வைனார். சீக்கிரம் வந்ததுனால அதனால தான் 40 நாள் ஆகி போச்சு. அந்த 10 நாள் இவங்களுக்கு இதாகி போச்சா? அந்த 10 நாள் தானே இவங்களுக்கு பாரமாக போச்சு. அதில் தானே காலைக்கன்ற கடவுளாக வச்சு அதில் இந்த சமுதாயம் வழிகட்டு போச்சு. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரானோட தொடர்பு நமக்கு என்ன பண்ணணும், அதிகமாக இருக்கணும். இந்த ரம்ஜான் மாதங்கிறது என்ன அப்படின்னா, ஷைத்தானோடைய அந்த தாக்குதல் நமக்கு கம்மியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, ஷாப்பிங்கு அதிகமாக ஒர்க்கு, இதில் தான் நம்ம ஜொலிக்கிறதே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் வந்து குரானில் அதிகம் பண்ணணும். வேறு டைவர்ஷன் பக்கம் கொண்டு போகவே கூடாது. இந்த ஒரு மாதத்தில் நம்ம ஈமான் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும், சீர் பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்.